ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னடா வெறும் பொருளாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது அன்னைக்கு வீடு சுத்தம் பண்ணப்போ எடுத்தது. எல்லாத்தையும் வேறு இதில் மாற்றி வச்சுட்டு கழுவிட்டு மறுபடியும் கொட்டி வச்சாச்சு. பூஜை சாமானும் விளக்காமல் இருந்துச்சு. அதையுமே விளக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் காயறதுக்காக. அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. வச்சுட்டு இனிமேல் இங்கே பேப்பர் எல்லாத்தையும் வேறு மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு பூ வாங்கலை, அதனால பூ வைக்கல சாமிக்கு. சும்மா வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. எப்படி இருந்தனா இப்படி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ. எப்போதும் போல் காலையில் குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிடுவோம் டெய்லியுமே, அதே மாதிரி கும்பிட்டாச்சு. இது இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசி, ஒரு 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு ஒரு 3 தடவை 4 தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நெய் இருக்கவங்க நெய்யுமே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வெறும் இன்றைக்கி எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இதில் எண்ணெயை ஊற்றிட்டு மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் அதோட போட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது கூட நான் முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டுக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசியையும் பாசி பருப்பையும் வேக வச்சுட்டு தனியாக அதுக்கப்புறமே தாளித்து ஊற்றுவாங்க. எப்படி வேணாலுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம 1 டம்ளர்னால் அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றணும். ஏன்னா நல்லா குழஞ்சி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுருந்தேன்னா, நீங்கள் எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதில் நெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. எப்போதும் போல் சாப்பாடு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு அது வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கத்து கடலை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு, நிலக்கடலை. இந்த பக்கம் ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அதை இறக்கி வச்சாச்சு. இப்போ வெண்டைக்காயும் வறுத்தாச்சு. எப்போதும் போல் 2 முட்டை வேக வச்சாச்சு. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு, முட்டை, வெண்டைக்காய் பொரியல், ரசம். அப்புறம் மச்சானுக்கு வந்து அந்த கடலையில் வெங்காயம், தக்காளி, உப்பு, பெப்பர் தூள் அதெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி இவ்வளோதான் இன்னைக்கு டிஃபனு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. என்னடா மறுபடியும் அதே ரசத்தை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது இன்னொரு நாள் வச்சது. ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு. அதுக்கப்புறம் மாவு ஆட்டினது இருந்துச்சு. அது மறுநாள் வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்ததுனால வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி போட்டு தோசை சுட்டாச்சு. தோசைக்கு பெருசாக எதுவும் சட்னி வைக்காதனால நான் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டுட்டேன். இது மீஷோவில் ஒன்று நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த செடி மாதிரி அழகுக்கு வைக்கிறது. அது 4ஆம் தேதி ஆஃபர் அப்போ போட்டிருந்தது. 80 ரூபாய் கிட்ட வந்துருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஒரு 120 ரூபாய் கிட்ட இருக்குது. மொத்தம் 10 செடி வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.